நம்ம இன்னைக்கு கும்பகோணத்துல இருக்கிற திருநாகேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்க சிவபெருமானும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, ராகு பகவானும் இங்க காட்சி அளிக்கிறாரு. ராகு ஸ்தலம்னு சொல்றாங்க. அதாவது ராகுவோட பரிகார ஸ்தலம்னு சொல்றாங்க. ராகு பகவானோட தாக்கத்தால தோஷம் இருக்கிறவங்க, நாகதோஷம் இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, இந்த கோயில்ல வந்து பரிகாரம் பண்ணிட்டா, அவங்களுக்கு இருக்கிற தோஷம் நீங்கிடுதுன்னு நம்பப்படுது. எப்படி இந்த பரிகாரம் இங்க பண்றாங்க அப்படின்னா, ராகு கால நேரத்தில தான் இந்த பரிகாரம் பண்றாங்க. அதாவது ராகு கால நேரத்தில ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்றாங்க. இந்த இந்த பாலாபிஷேகம் பண்ற இந்த பரிகாரத்தில நம்ம கலந்துக்கிட்டா, நமக்கு இருக்கிற அதாவது நமக்கு இருக்கிற நாகதோஷமோ, திருமண தடை இருக்கிற தோஷமோ, எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் வந்து நம்மள விட்டு நீங்கிடும்ன்றது பக்தர்களால இங்க நம்பப்படுது. பாலபிஷேகம் பண்ணும்போது ராகு பகவானுக்கு அந்த பால் வந்து நிறம் வந்து நீல நிறமா மாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாராலும் நம்புறாங்க. சில பேர் வந்து அத வந்து சில பேருக்கு அத கண்கூடிலாம் நாங்க பார்த்துருக்கோம். அது மாறுதுன்றது நெறைய பேர் நம்பப்படுறாங்க.